லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னா, அரித்மெட்டிக் மீன்ல டிஸ்கிரீட் சீரிஸ் வந்து பார்த்தோம். இப்போ வந்து கன்டினியூஸ் சீரிஸ் வந்து பார்க்கலாம். இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, கால்குலேட் த அரித்மெட்டிக் மீன் ஃபார் த ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் காலத்துல மார்க்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. செகண்ட் காலத்துல நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் எத்தனை பேருன்னு குடுத்துருக்காங்க. இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு வேல்யூ வந்து குடுக்கல. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஒரு சைடு, அவங்களோட ஸ்பெசிஃபிக் மார்க் மட்டும் குடுத்துருந்தாங்க அப்படின்னா, அது வந்து டிஸ்கிரீட் சீரிஸ்ல வந்திருக்கும். இல்ல மார்க் மட்டும் எத்தனை அப்படின்ட்டு இண்டிவிஜுவலா குடுத்துருந்தாங்கன்னா, அது வந்து இண்டிவிஜுவல் சீரிஸ். இத கன்டினியூஸ்ன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 5 மார்க்ல இருந்து 10 மார்க் வரைக்கும் இருக்கிற எல்லாருமே எத்தனை பேருனா, 5 ஸ்டூடண்ட்ஸ். 5 ஸ்டூடண்ட்ஸ் வந்து 5 மார்க்லேருந்து 10 மார்க்குள்ள இருக்காங்க. 6 ஸ்டூடண்ட்ஸ் வந்து 10 மார்க்லேருந்து 15 மார்க்ஸ்குள்ள இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்டர்வல் வந்து வைக்கிறாங்க இல்லையா? 5 to 10, 10 to 15, 15 to 20, 20 to 25, 25 to 30, 30 to 35, 35 to 40, 40 to 45. இந்த மாதிரி ஒரு 5 இன்டர்வல் கேப் வந்து எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்டர்வல் கேப்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து கன்டினியூஸ் சீரிஸ். அரித்மெட்டிக் மீன்ல கன்டினியூஸ் சீரிஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்ஐ எம்ஐ டிவைடட் பை கேபிட்டல் என். நம்ம வந்து டிஸ்கிரீட்டுக்கும் இதே மாதிரி ஃபார்முலா வந்து பார்த்துருந்துருப்போம். அங்கே வந்து என்னென்னா சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ டிவைடட் பை என்னன்னு பார்த்துருப்போம். இங்கிட்ட எஃப்ஐ இருக்கும், இங்கிட்ட எக்ஸ்ஐ இருக்கும். ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணி வர ஆன்சரை சமேஷன் வந்து பண்ணியிருந்திருப்போம். இங்கே வந்து எம்ஐன்னு ஒன்று வந்திருக்கு. எம்ஐ அப்படின்னா என்னென்னா மிட் பாயிண்ட். ஸோ கண்டினியூஸில் வந்து நம்ம வந்து மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து ஃப்ரீக்வன்சி எஃப்ஐ கூட நம்ம வந்து இன்ட்டு பண்ணணும். இன்ட்டு பண்ணிட்டு வர ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சமேஷன் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா சமேஷன் எஃப்ஐ எம்ஐ வந்து கிடச்சிரும். ஃபார்முலாவில் வந்து எம்ஐ இருக்குது, மிட் பாயிண்ட்டு. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டேபிள் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு காலத்தில் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா மார்க்ஸ், அடுத்து செகண்ட் காலத்தில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதை வந்து அப்படியே போட்டுடணும். போட்டுட்டு இப்போ மிட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்களா 5 to 10 அப்படின்னு. அப்போ 5க்கும் 10க்கும் நடுவில் இருக்கிற மிட் வேல்யூ அதுதான் இந்த இடத்துல வந்து நம்ம எழுத போகிறோம். 5க்கும் 10க்கும் நடுவில் மிட் வேல்யூ என்னென்னா 7.5. அதே மாதிரி 10க்கும் 15க்கும் மிட் வேல்யூ வந்து 12.5. 15க்கும் 20க்கும் இருக்கிற மிட் வேல்யூ வந்து 17.5. 20க்கும் 25க்கும் இருக்கிற மிட் வேல்யூ 22.5. 25க்கும் 30க்கும் இருக்கிற மிட் வேல்யூ 27.5. 30க்கும் 35க்கும் இருக்கிற மிட் வேல்யூ 32.5. 35க்கும் 40க்கும் இருக்கிற மிட் வேல்யூ 37.5. 40க்கும் 45க்கும் இருக்கிற மிட் வேல்யூ 42.5. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஃப்ரீக்வன்சி எஃப்ஐ, மிட் வேல்யூன்றது எம்ஐ. நமக்கு தேவை எஃப்ஐ இன்ட்டு எம்ஐ. ஸோ எஃப்ஐ இந்த இருக்குது, எம்ஐ இந்த இருக்குது. ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கலாம். 5 இன்ட்டு 7.5 37.5. நெக்ஸ்ட்டு 6 இன்ட்டு 12.5 வந்து 75. 15 இன்ட்டு 17.5 வந்து 262.5. 10 இன்ட்டு 22.5 வந்து 1375. 4 இன்ட்டு 32.5 வந்து 130. 3 இன்ட்டு 37.5 வந்து 112.5. 2 இன்ட்டு 42.5 வந்து 85. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம இது டோட்டல் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1065 வந்து வருது. அதே மாதிரி எஃப்ஐ இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 50 வந்து கிடைக்கிது. நம்மளோட ஃபார்முலா என்ன, கண்டினியூஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்ஐ எம்ஐ டிவைடட் பை கேபிட்டல் என். எஃப்ஐ எம்ஐ எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணி நமக்கு வந்து சமேஷனோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்ஐ எம்ஐயோட வேல்யூ 1065 டிவைடட் பை கேபிட்டல் என். கேபிட்டல் என்னா என்ன சொல்லியிருக்கேன்னா சமேஷன் எஃப்ஐன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ எஃப்ஐ வந்து இந்த இருக்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி எஃப்ஐன்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் சமேஷன் எஃப்ஐ. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 50 வந்து கிடச்சிச்சு. இப்போ இதை வந்து டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 21.3 இதுதான் எக்ஸ் பாரோட வேல்யூ.